வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க்ஸ்லாம் தரோம், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஹாரர் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுறதுக்கு அப்படி இப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இந்த பேய் கொஞ்சம் வித்தியாசமான பேய்ன்னு சொல்லலாம். ப்ளே பாய் பேய், பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளே பாய்ஸ் பெண்களுக்கு பிடிக்குமான்னு கேட்காதீங்க, பட் இந்த பேயை பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது தி பால்டிமோர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. எங்கே அப்படின்னா ஃப்ளோரிடா அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது. அந்த ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். 1920களில் அதை மெரிக் அப்படின்றவர் கட்டியிருக்காரு. அவருக்கு கட்டும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன வயசு தான், ஒரு யங்ஸ்டராக இருந்து அதை கட்டியிருக்காரு. அதிலிருந்தே அது ஒரு பெருசாக வந்திருக்கு அந்த ஹோட்டல். அது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அது ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அங்கே அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் பெரிய சினிமா ஆக்டர்ஸ், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளெலாம் அங்கே தங்குவாங்க. எலைட்ஸ் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு தனி ரகமான ஒரு பேரே இருக்குது. சரி, இங்கே என்ன இஷ்யூ அப்படின்னா, எங்கே அரசியல்வாதிகள் சினிமாக்காரர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்களோ, உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கே கேங்ஸ்டர்ஸ், மாஃபியா ஆர் மாப்ஸ்டர்ஸ் இவங்க ஜாஸ்தி பூந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவங்க தான் பிஸ்னஸ், இவங்களுக்கு அவங்க தான் பிஸ்னஸ். ஸோ இப்படி இருக்கும் பொழுது 1920களில் அங்கே ஒரு பெரிய மாப்ஸ்டர் அதற்குள்ளே வரார். என்னவா வராருன்னு சொல்கிறேன். அவர் பேர் தாமஸ் ஃபேட்டி வால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டிங்கிறது அவருடைய ஒரு செல்ல பேர் மாதிரி. ஸோ நம்ம ஃபேட்டின்றதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபேட்டி அங்கே 13வது ஃப்ளோரில் முதல்ல ஒரு வாடிக்கையாளராக அந்த ஹோட்டலில் தங்குறவர் அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. தென் ஒரு காலகட்டத்தில் அவர் பார்த்துட்டு ஒரு சில மாதங்களிலேயே 13வது ஃப்ளோரில் இல்லீகலாக கெசினோ நடத்தி வந்திருக்கார். ஸோ இந்த கெசினோக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா சினிமாவில் பெரிய ஆளானவங்க, 20கள் 30களில் ட்ராமா சினிமாவில் பெருசாக இருந்தவங்க, அப்போது அரசியலில் பெருசாக இருந்தவங்க நிறைய பேர் அந்த கெசினோவில் கலந்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு சௌகரியமான ஒரு இடமா இருந்திருக்கு. இப்போ அவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிறனால அண்டர் வேர்ல்டு அந்த இதெல்லாம் டீல் பண்ணுவார் இல்லையா. ஸோ ஃப்ளோரிடாவை சுற்றி அவருடைய ஒரு இது இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதற்கு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கெசினோவை அங்கே லீகலாக மாற்றுறதுக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவர் இல்லீகலாகவே நடத்திட்டு இருந்திருக்கார். ஏன்னா இல்லீகலாக இருக்கும்போது போலீஸ் நிறையா கவர்மெண்ட் பீப்புள் அவருக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் அவர் இல்லீகலாக நடத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இன்னொரு கேங்ஸ்டர் அங்கே மேனேஜர் அப்படின்ற ஒரு பேரில் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கார். பட் அவரும் ஒரு கேங்ஸ்டர் தான், பட் இவர் அளவுக்கு பெரிய கேங்ஸ்டர் இல்லை. எடி அப்படின்னு சொல்லப்படுறவர். அவர் திடீர்னு ஒரு நாள் இவர் கூட ஒரு சின்ன சண்டையாகி ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதில் அங்கே அவர் தங்கியிருக்கார். தங்கி இருக்கும் பொழுது அந்த ஃபேட்டி அங்கே தங்கி இருக்கும்போது எட்டி பேசுகிற மாதிரி அங்கே போய் 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆகி கன் எடுத்து எட்டி ஃபேட்டியை சுட்டு கொண்டுட்டார். ஃபேட்டியினுடைய சகாப்தம் அந்த டைம்லேயே முடிஞ்சு. ஒரு மார்ச் 7, 1926 அவருடைய கேங்ஸ்டர் சகாப்தம் உயிர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இதற்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டியும் இறந்துடுறார். அந்த இன்னொரு எட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. நிறைய பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. முதல் வேலையாக அவரை ஹவாய் தீவுக்கு நீ எஸ்கேப் ஆயிருன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதற்கு பின்னாடி அவருக்காக பணம் செலவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணி ஃபேட்டி இவர் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணி மூடிடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா எடி அவரே கொன்னாரா, இல்லை வேறு கேங்ஸ்டர்ஸ் கொல்ல வச்சு கொன்னாங்களா, இல்லை பெரிய பொலிட்டீஷியன்ஸ் இவங்க சொல்லி கொன்னாங்களான்றது இன்னைக்கு வரைக்கும் பெரிய டவுட்டாக இருக்குது. சரி, ஓகே. இதற்கு பின்னாடி ஃபேட்டி இறந்து போயிடுறார். அந்த ஹோட்டல் பாட்டுக்கு பெருசாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, பெரிய லெவலில் போய்கிட்டே தான் இருக்குது. இதிலிருந்து சில வருடங்கள் கழித்து வழக்கம் போல் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது. சொல்கிறேன். எடுத்த உடனே இப்போ யாராவது ஹோட்டல் ஒரு ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க, கதவானால் லாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு அந்த டோர் பாட்டுக்கு அதுவாக திறக்கும். யாருமே உள்ளவும் வரமாட்டாங்க, வெளியும் போக மாட்டாங்க. இதுதான் முதல்ல இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் தான் முதல்ல அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு பின்னாடி நம்ம அதிகமான பேய் படங்கள்லையும் ஹாரர் நாவல்ஸ்லையும் படித்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஜன்னல் விஷயங்கள், அதே போல் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லெக்ஸ் விடுறது, கீழே தடுக்கி விழுவாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால்
இது எல்லாமே வந்து இளம் பெண்களுக்கு அதுவும் எஸ்பெஷலி அட்ராக்டிவ் கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஒரு பிரிட்டி கேர்ள்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்குது. அவங்களுக்கு லவர் இருக்காங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை சிங்கிளாக இருக்காங்களாங்கிறது விஷயம் இல்லை. பட் அவங்களுக்கு இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து பிகினிங்கில் யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. பட் போக போக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் மேஜரான ஒரு விஷயம். இதுலேயே ஹைலைட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பேர் அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் லவர்ஸ். இவங்க 2 பேரும் லிஃப்ட்டில் ஏறுறாங்க. 4th ஃப்ளோர் தான் அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ 4th ஃப்ளோருக்கு அவங்க விடுறாங்க. ஆனால் லிஃப்ட்டு நேராக போயிட்டு 4th ஃப்ளோரில் நின்றுருக்கணும். பட் நிற்கலை. சரி, மேலே யாராவது எப்படி இருந்தாலும் இவங்க 4th ஃப்ளோர் அமைச்சிருக்காங்க, அங்கே நிற்கலை. சர்ன்னு மேலே போயிட்டே இருக்குது. போய் 5, 6, 7, 8ன்னு தாண்டி 13th ஃப்ளோரில் போய் அப்படியே லிஃப்ட் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோன்னா 2 பேருக்கும் அந்த ஃப்ளோரே அப்படி டெட் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே இன்னும் அந்த கெசினோ இல்லீகலாக அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே அதை தடுக்க முடியாது. அட் த சேம் டைம் சில ரூம்ஸ் மட்டும் அங்கே வந்து ஆக்குபை பண்ணலாம். அது ரொம்ப பெரிய ஆட்கள் லைக் அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே அங்கே தனியாக ஸ்வீட்ஸ் இருக்கும். வேறு யாருமே அங்கே தங்க முடியாது. ஸோ அந்த ஃப்ளோரே வந்து டெட் சைலண்ட்டாக இருக்குது. இந்த பையனும் பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு 2-3 ஸ்டெப் எச்சா வச்சு லிஃப்ட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க. வந்த உடனே சர்ன்னு லிஃப்ட்டு கதவு மூடிடுது. அந்த ஆண் மட்டும் கீழே சர்ன்னு லிஃப்ட்டில் அது பாட்டுக்கு ஆன் ஆகி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. இந்த அம்மா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க. இப்போ கீழே போனார் இல்லையா, அவர் கீழே போய் 4th ஃப்ளோரில் மறுபடியும் நிற்குமான்னு பார்க்குறாரு. ஆனால் அது பாட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் ஓப்பன் ஆகிடுச்சு டோர். அங்கே போய் அந்த பெல் பாய் இருப்பார் இல்லையா, ஒரு பெல் பாயை பிடிச்சி இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னோன்னே, சார் 13th ஃப்ளோர் போகிறதுக்கு தனியாக ஒரு கார்டு யூஸ் பண்ணால் தான் லிஃப்ட் அங்கே போகவே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு எடுத்து காமிக்கிறார். இல்லை, நான் சொல்கிறது உண்மை தான், என்னுடைய ஃபியான்சி வந்து அங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காரு. உடனே வந்து இவரும் பதறி அடித்து இவங்கள கூட்டிகிட்டு போயிருக்க இவரும் அவர் கூடயே மேலே வரார் லிஃப்ட்டுக்கு. மேலே அதே மாதிரி லிஃப்ட் போகுது. 13th ஃப்ளோருக்கு ஒரு கார்டு யூஸ் பண்ண உடனே தான் லிஃப்ட் அதுக்கு மேலே போயிருக்குங்கிறதையும் அவர் டெமோ காமிச்சா கூப்பிட்டு போயிருக்கார். போய் உடனே டோர் திறந்தோடனே அந்த டோருக்கு லிஃப்ட்டுக்கு கொஞ்சம் வெளியிலேயே அவங்க வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலையில் கை வச்சு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அந்த பெண். இவங்க போன உடனே இவங்களும் பயந்து வந்துட்டாங்க. தூக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. கீழே இறங்குற வரைக்கும் அந்த பொண்ணு பேசவே இல்லை. இதற்கு பின்னாடி அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வெளில கிரவுண்ட் ஃப்ளோர் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து அப்புறம் என்ன ஆச்சு என்னன்னு கேட்கும்பொழுது, இல்லை நான் போனேன், வெளியில் போன உடனே லிஃப்ட்டு மூடி கீழே போயிடுச்சு, நான் லிஃப்ட்டை தட்டிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து டிஸ்டன்ட்டில் நம்ம அங்கே இறங்கும் போது எந்த சவுண்டும் இல்லைல்ல, சைலண்ட்டாக இருந்தது. பட் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து யாரோ பேசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாமே ஆண்கள் குரலில் தான் எனக்கு கேட்டுச்சு. இப்படிலாம் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. திடீர்னு சிகார் ஸ்மெல்லு வந்து ஹெவியாக வந்துச்சு, ரொம்ப ஹெவியாக வந்துச்சு. எனக்கு பேசிக்கலாகவே சிகரெட் ஸ்மெல்லோ டொபாக்கோ ஸ்மெல்லோ எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால தான் நான் அப்படி உட்காந்துட்டு இருந்தேன், மற்றபடி விஷுவலாலாம் நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து சொல்லி முடிச்சோம்னா தான் அந்த ஹோட்டலினுடைய மேனேஜர் எல்லாருமே சரௌண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இது வந்து சில வருஷங்களாக நடந்துகிட்ருக்கு, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, அப்போ தான் அந்த ஃபேட்டின் கதை எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. சந்திரமுகியில் சாமியார் கதை சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இவர் வந்து இந்த மாதிரி மெயினாக இது பெண்கள், அதுவும் இளம் பெண்கள், அழகான பெண்களுக்கு தான் இது நடக்குது. பிகாஸ் அவன் வந்து ஒரு லேடிஸ் மேன், ஒரு ப்ளே பாய். எப்பவுமே அவன் இருக்கும் இடத்துல வந்து டொபாக்கோ, ஆல்கஹால், அதுக்கப்புறம் வந்து கேர்ள்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் அவன் பெண்களோட தான் இருப்பான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பெண்களோட இல்லைன்னா அதுவே பெரிய விஷயம். அந்தளவுக்கு அவன் ஒரு லேடிஸ் மேன், ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னால் அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் ஷாக் அடைய வச்சது. என்னென்னா, எப்படி பெண்களோ அதே மாதிரி தான் சிகார், ஆல்கஹால் கூட அளவாக தான் கன்சியூம் பண்ணுவான். பட் சிகாரை வந்து எப்பவுமே கையில் வச்சுருப்பான். சிகார்னா சுருட்டு. ஸோ அந்த சுருட்டு எப்பவுமே கையில் வச்சு அவன் வந்து அதை எடுத்துக்கிட்டே இருப்பான், அவன் டேக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இதுதான் அவனுடைய ஒரு அவனோட லைஃப் ஸ்டைலாக இருந்தது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்கள், ஹோட்டல் நடக்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கார். சொல்ல காரணம், அதற்குள் கூடியிருந்த சில கூட்டங்கள் போயிடுச்சு. இப்போ இந்த பேர் மட்டும் இருக்காங்க. இந்த பேர்கிட்ட அவங்க வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லியே அவர் வந்து மேனேஜர் ஒரு கேரிங்காக அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த கதவு விஷயங்கள், அதற்கப்புறம் யாராவது இளம் பெண்கள் நடந்து போயிட்டு இருந்தால் அவங்க தள்ளி விடுற மாதிரி பண்ணுறது, தென் இடுப்பில் வந்து ஒரு டச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. பட் யாருமே இல்லை. நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து இதன் ரீதியாக கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன கோபமாக இருக்கும் அப்படின்னு அந்த பீப்புளெலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கான ஜஸ்டிஸ் வந்து இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. தன்னை ஒருத்தன் கொன்னுட்டான், ஆனால் அவன் தான் கொலையாளின்னு இந்த கவர்மெண்ட் என்னை வந்து ஏமாத்திருச்சு. இத்தனைக்கும் எனக்கு உள்ளே இருந்தவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றது அவருக்கு மைண்டில் வந்து இதாக இருக்கலாம். ஸோ அதனால அவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் வந்து அதை நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் விதிக்கப்பட்டுருச்சு, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு.
இதெல்லாம் ஒரு சைடில் இருக்க ஒரு ஹெவியான ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம அமெரிக்கன் முன்னாள் பிரசிடென்ட் பில் கிளின்டனுக்கே இவர் வந்து விளையாட்டு காமிச்சிருக்கார் நம்ம ஃபேட்டி அப்படின்ற பேய். என்ன அப்படின்னா, ஃபேட்டிக்கு வந்து இன்னொரு பழக்கமும் இருக்குது. என்னென்னா, அவர் ஹோட்டலுக்கு ரொம்ப பெரிய ஆட்கள், இந்த மாதிரி பிரசிடென்ட்டோ இல்லை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பணக்காரர்களோ பிஸ்னஸ் மேன்லாம் வந்தால் அவர் வந்து உடனே போக வைக்க மாட்டாராம். அங்கே அந்த கெசினோவை நைட்லாம் விளையாட வச்சுட்டு அவரே ஒரு ரூம் எடுத்து இவங்களை தங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருங்க சார் இருங்கலாம் சொல்லி ப்ளீஸ் பண்ணி கைண்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்லி அடுத்த நாள் அப்படி தான் அனுப்பிச்சி வைப்பாராம். இதுதான் அவருடைய ஒரு லைஃப் ஸ்டைலாக இருந்திருக்கு. காரணம் ஒரு மாப்ஸ்டர்ன்ற காரணத்தினால நைஸ் பிடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையாக இது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பில் கிளின்டன் 90s ஒரு நாள் போய் அங்கே தங்கியிருக்கார். அப்போ ஒரு பிரசிடென்ட். ஸோ அங்கே தங்கிட்டு இருக்கு சோருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு டைம் அவருக்கு. ஆனால் அப்போது அவர் கிளம்புற டைமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருந்திருக்கு யாரோ 2 டீமுக்கு. பட் இவர் வந்து ஒரு ஃபுட்பால் வெறியர். ஸோ ஃபுட்பால் மேட்ச்சை வந்து எப்பவுமே பார்ப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அவர் டிவியை வந்து போட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்காரு. பட் நடுவில் மால் ஃபங்க்ஷனிங் ஆகிட்டே இருந்திருக்கு. அவருக்கு என்னென்னே புரியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பார்த்துருக்காரு, ரிமோட்லாம் இது பண்ணி பார்த்துருக்காரு, ஒன்றுமே சரியாகல. ஒன்றே பெல் பாய்ஸை வர வச்சு என்னன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஒரு 2 பேர் பதறி அடித்து வந்து பிரசிடென்ட் இல்லை, ஸோ பதறி அடித்து வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை, டிவியில் எந்த ஒயருமே டிஸ்கனெக்ட் ஆகலை, நெட்வொர்க்கும் பக்காவாக இருக்குது. இவர் ரூமில் மட்டும்தான் டிவி போய் அந்த ஃபுட்பால் வருது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே போயிடுது, வருது போகுது, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேளை ஃபேக்ட்ரியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க பெரிய மேனேஜர் அந்த மாதிரி உடனே மேனேஜரும் வந்துட்டார். ஸோ சொல்ல பிரசிடெண்ட்டும் வந்து அதை நம்பியிருக்கார், அதாவது கண்டிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. தென் வந்து அவர் வந்து நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டிலே பார்த்துட்டேன்னு சொல்லி அதே ஃப்ளோரிடாவில் வேறு ஒரு இடத்துல வந்து இந்த கோரல் கேபிள் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கேயே இவர் ஃப்ரெண்டு வீடும் இருந்துச்சான். அங்கே தான் போய் அவர் வந்த மீதி ஃபுட்பால் மேட்ச்சை அவர் பார்த்துட்டு போனதாக தகவல். இது வந்து ஒரு உண்மை தகவல் தான், இது வரைக்கும் சொன்னதும் உண்மையாக நடந்தது தான். ஸோ இது வந்து ஒரு ப்ளே பாய் பேய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சொன்னது. இதுதான் இந்த எபிசோடில் சொல்லணும்னு நினச்சோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான எபிசோட் உங்களுக்கு சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் லிங்க்ஸ் தான் தரோம், ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் விஸ்வா.